வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். இரண்டு பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இரண்டு பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மாதத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8ல் சூரியனும் 7-8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதுலையுமே சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. யாரிடம் பேசினாலும் பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு பேசுங்க, அன்பாக பேசுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லதுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அதே போல் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு 11ல் இருப்பதால் பொருளாதார நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு தான் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலையில் எந்த ஒரு இடர்பாடுகளும் உங்களுக்கு வராதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். கடந்த கால பொருட்தேக்கங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு வழிநடத்தி செல்கிறாருங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பணியில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் உயரதிகாரிகளுடைய ஆதரவுகளை எல்லாமே இந்த காலகட்டங்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாமே விலகி எதிலுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே உண்டாகலாமுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க, அது மிக நன்மையை தரும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமுடன் செல்லுங்க, அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க.
தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பெரிய தொகைகளில் ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா பணிகளில் உங்களை ஈடுபாடுடன் அதிகமாக செயல்படுத்தி உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஆதரவுகள் மிக சிறப்பாக அமைய போகுது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் மீது இருந்த வீண் பழிச்சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது விலகுவதால் பணிகளில் கொஞ்சம் நிம்மதியுடன் செயல்பட முடியும் இந்த காலகட்டங்களில். அப்போ தற்போது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என சொல்லக்கூடிய கேது ராகுவும் பார்த்தீங்கன்னா 4ல் கேதுவும் ராகு 10ல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்க சில இடையூறுகளும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதனால் தாய் வழி உறவினர்களில் தேவையற்ற மனக்கவலைகள் எல்லாம் ஏற்படலாம். அசையா சொத்து வகையில் வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. பொதுவாக எந்த செயலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வீண் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் ஒரு சில விஷயங்களில் இருங்க. குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அதாவது லாபஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் இந்த காலகட்டங்களில் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே எளிதில் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதுலேயும் உங்களுக்கு திருமணம் சுபகாரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே போட்டிங்கன்னா மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுது. திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுதுன்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்க போகுதுன்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 8/2/2024 காலை 10:05 மணி முதல் 10/2/2024 காலை 10:02 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.